பிரியா டூத் மீடியா நேயர்களே, தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிற நிலையில ஒரு பொது பிரச்சனை, சமூக ரீதியான ஒரு பிரச்சனை, அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய போராடி ஒரு நபர் அவருடைய பிரச்சனைகளை இங்க வெளியிடணும்னு சொல்லி வந்திருக்கிறாரு. வணக்கம் திரு யோகேஷ். வணக்கம். ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு ஆக்கிரமிப்பு, அதனால நீங்க நிறைய துன்பங்கள் அப்புறம் நிறைய மிரட்டல்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணதா சொன்னீங்க. முதல்ல நீங்க யாரு, எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க, அதை மக்களுக்கு சொல்லுங்க. வணக்கம். நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுக்கா பெரியகவுண்டாபுரம் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் படிச்சிருக்கேன். எங்கள் குடும்பம் விவசாயம் பண்ணிட்டு வரோம். அந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு விவசாய குடும்பம், உங்களுடைய விவசாய நிலம் பக்கத்தில் ஒரு ஓடை இருக்குதுன்னு சொல்றீங்க. அந்த ஓடையை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஆக்கிரமிப்பு இதோடைய யார் பண்ணது, என்ன பிரச்சனை, இதை சுற்றி இருக்கிற ப்ராப்ளம் என்னன்றது மக்களுக்கு. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பூத்து ஓடைன்னு சொல்லிட்டு அந்த ஓடை பேருங்க. அது சொன்னீங்கனாலே எல்லாத்துக்கும் தெரியும். பாம்பூத்து ஓடை. அந்த ஓடையில் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பு இருக்குது. பல வருடங்களாக ஆக்கிரமிப்பு இருக்குது. அதை நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கனால அந்த ஆக்கிரமிப்பால் எங்களுக்கு பாதிப்படையுன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் நீண்ட காலமாக போராடி அதை ஆக்கிரமிப்பு எடுத்து தூர்வாரி கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கையாக இருக்குங்க. யார் அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறது? அந்த ஆக்கிரமிப்பு அவங்களும் விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அவங்களும் விவசாயம் பண்ணிட்டு வரவங்க தான். அது நீண்ட காலமாக அது ஆக்கிரமிப்பு விவசாய நிலமாவே பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அது ரெண்டு பக்கமும் விவசாயம் பண்ணி ஓடையை குறுகலா வச்சிருக்காங்க. அதுதான் நாங்க இது பண்றோம். அந்த ஓட பக்கத்திலேயே இருக்கிற விவசாய நிலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வடப்புறமும் தென்புறமும் இருக்க அந்த ஓடை பாத்தீங்கன்னா கிழக்கு இருந்து நோக்கி மேற்கு நோக்கி போய் போகுதுங்க. கிழக்க பாத்தீங்கன்னா கரடு இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு. அதுல பெய்ஞ்ச மழை பாத்தீங்கன்னா பேஞ்சு மேற்கு நோக்கி போகுதுங்க. அதுல வர ஓடை வடப்புறமும் தென்புறமும் இருக்க விவசாய மக்கள் அவங்க தன்னோட சக்திக்கு ஏற்ற அளவுக்கு விவசாய நிலத்தையே பயன்படுத்திட்டு வராங்க. அது ஓடையா தான் இருக்க வேண்டியது. ஆனா குறுக்கி விவசாய நிலமா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல இந்த பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லுங்க. ஆமா, அந்த பாதிப்பு ஏற்படுன்னு தெரிஞ்ச உடனே யார் அணுகுறீங்க, என்ன பண்ணீங்க? முதல்ல நம்ம எடுத்த உடனே அணுகுனது பாத்தீங்கன்னா நம்ம அரசு அதிகாரிகள் அணுகணும். எடுத்த உடனே முறைப்படி நாங்க மனு கொடுத்தோம். கலெக்டர் ஆபீஸ் கொடுத்தோம், தாசில்தார் கொடுத்தோங்க, விஓக்கு கொடுத்தோம், சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து பிடிஓக்கு கொடுத்துருக்கோங்க. அது நேரில் ஆய்வு செஞ்சாங்க. பிடிஓ ஆய்வு செஞ்சாங்க, அரசு அதிகாரி விஓக்கு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ஆய்வு செஞ்சுட்டு இதனால எந்த பாதிப்பும் இல்லை, இன்னைக்கா மழை பெய்யுது, நாளைக்கா அவங்களுக்கு தண்ணி பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் அலட்சியமா இருக்கிறாங்க. இப்பவும் அப்படிதான் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கா மழை பெஞ்சு உங்களுக்கு உடனே பாதிப்பு வருது, எப்பயோ பெய்யற மழைக்கு நீங்க அப்படி கேட்கறீங்கன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் இன்னமும் தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய் ஒரு அரசு அதிகாரிகள் அணுகிறீங்க, யாருமே முறையான நடவடிக்கை எடுக்கல. ஆனா அதே கால டைம்ல உங்களை இந்த ஆக்கிரமிப்பு பண்ணவங்க மிரட்டினதாகவும் அப்புறம் கேட்டு அடிச்சதாகவும் அப்படிலாம் சொல்லி. ஆமா ஆமா, அதோட பின்னணி என்ன, ஏன் உங்க மேல கை வச்சாங்க, என்ன பிரச்சனை? ஆமா, எங்களுக்கு பல இடத்துல மிரட்டல்களும் சட்ட போராட்டங்களை செய்ய விடாம எங்களை முடக்க பண்றாங்க. எங்க அம்மா வீட்டுல இருக்கிற எங்க அம்மா, தங்கச்சி, அக்காக்களை அந்த ஆக்கிரமிப்பாளர்ல 2 பேர், 10 பேர் ஆக்கிரமிப்பாளர் இருக்காங்க. அதுல 2 பேர் குறிப்பிட்ட 2 பேர் மட்டும் கெட்ட வார்த்தையில திட்டுறது. போற வரப்போ காரி எங்க அம்மா வேலை விவசாய நிலத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம், அதுலதான் ஓட போகுது, அதுலதான் அவங்களும் போக்குவரத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற ஒரு நிலம் இருக்கு, அதாவது அவங்களோட விவசாய நிலத்துக்கு போறதுக்கு உண்டான வேற ஒரு வழி பாதை இருக்கு. இருந்தும் இதுல ஆக்கிரமிச்சுதான் போகணும்னு சொல்லி இதுல தொடர்ச்சியா போறாங்க. அப்படி செய்யறப்ப எங்க அம்மா விவசாயம் செஞ்சுட்டு தண்ணி கட்டுறப்பையாகட்டும், இல்ல பில்லு போடும் ஆடு மாடு பில்லு போடுறப்பையாகட்டும் கெட்ட வார்த்தைகளை திட்டுறது. எங்க அம்மாவில் ஒரு சில டைம்ல அடிக்க கூட வர்றாங்க. அதை நாங்க கேட்டு தடுக்க போனா எங்களையும் கொடுவால் எடுத்துட்டு வெட்ட வராங்க. இது ரொம்ப சிக்கல்கள் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் இப்படி கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் அரசியல்வாதிகிட்ட போய் சொல்லி அதிகாரிகளை இந்த வேலைகளை நாங்க மனு கொடுக்கறதுக்கு எதிர்ப்பா எந்த வேலையும் செய்ய விடாம அரசு அதிகாரிகளை முடக்கவும் செய்யறாங்க. ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ரீதியா பிரஷர், ஒரு பக்கம் எங்களை சட்ட ரீதியா செய்ய விடாம தனிநபர் தாக்குதலும் கொடுக்குறாங்க. இந்த 2 பிரச்சனைக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா உங்க தந்தையார் திருப்பி கேள்வி எழுப்பும்போது அவர் அடிச்சதா. ஆமா, என்ன பிரச்சனை அந்த அன்னைக்கு குறிப்பிட்டதான் என்ன நடந்தது? நீங்க யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே அணுகலையா? யாருமே உங்களுக்கு உதவி செய்யல? எங்க அப்பாவை பிடிச்சி தாக்குதல் செஞ்சாங்க. ஆக்சுவலா அது என்ன நடந்தது அப்படின்னா, நாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்க உயர்நீதிமன்றத்தை அணுகி நாங்க உத்தரவு பெறப்பட்டோம். ரிட் ஆஃப் மேண்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நாங்க அந்த நிலவில் ஓடையில இருக்கிற ஆக்கிரமிப்புகளை எடுத்து தூர்வாருன்னு சொல்லி நாங்க ஆர்டர் வாங்கியிருந்தோம். அதுக்கு அதிகாரிகள் அளக்க வரப்போ எங்க அப்பா கேஸை வாபஸ் வாங்க, இவ்வளவு நிலம் போகுது, கிட்டத்தட்ட 3 ஏக்கர் கிட்ட அது பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. அந்த 3 ஏக்கரையும் நீ இப்ப எங்கடைத்தனால நம்ம பாரம்பரியமா ஓடையை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோமேன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல
எங்க அப்பா இந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லி பொது இடத்துல வந்து எங்க அப்பாவை பிடிச்சி அடிக்கிறாங்க. எங்க அப்பா வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுல அந்த ஆக்கிரமிப்பாளர்ல ஒரு இடத்துல மட்டும் ஒரு நபர் மட்டும் அவர் வந்து வேற கம்யூனிட்டி எஸ்டி கம்யூனிட்டில இருக்கிறாரு. அதை நீங்க வந்து வாபஸ் வாங்கலன்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பா பிடிச்சி எங்க அப்பா கன்னத்திலே 2 அடி அடிச்சுட்டு கீழே தள்ளி அடிக்க வரப்போ எங்க அப்பா கத்துறாரு. அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் அங்க இருக்கிற கத்துறப்போ உடனே பந்தோபஸ்துக்கு இருந்த போலீஸ்காரர்கள் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அவரு சரியான போதையில தான் பிடிச்சி அடிக்கிறாரு. விட்டுருந்தா அந்த தாக்குதல்ல எங்க அப்பா வந்து ஏதாவது பக்கத்துல கல் எடுத்து கூட வாய்ப்பு இருந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா எங்க அப்பாவும் கத்துற விஷயத்தினாலே போலீஸ்காரங்களும் வந்து தடுத்தாங்க. தடுத்ததுக்கு அப்புறம் முறைப்படி புகார் கொடுங்கன்னு சொன்னாங்க. புகாரும் முறைப்படி கொடுத்தோம். எதிர்மானதாரர் அடிச்சவரே வந்து எங்களை வந்து ஜாதி இழிவா சொல்லி திட்டனாவும் எங்க அப்பா, எங்க அம்மா, என் சித்தப்பாக்களும் சொல்லி நான் ஜாதி வன்கொடுமை கேஸ் கொடுத்துருன்னு சொல்லி ஒரு பக்கம் மிரட்டுறாங்க. போலீஸ்காரங்களும் இதை உண்மைத்தன்மை விசாரிக்காம உன் மேல கேஸ் போட்டுருவேன், நீ வந்து ஹைகோர்ட்ல தான் பெயில் எடுக்கணும், உன் குடும்பத்தையே தூக்கி நான் உள்ள வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்புறம் அப்படிங்கிறப்ப நாங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு எங்களோட சேலம் மாவட்டம் காவல் ஆணையர்கிட்ட போய் நாங்கள் முறையிடுறோம். ஐயா இந்த மாதிரி எங்களை மிரட்டுறாங்க, ஐயா இதை நீங்க நடவடிக்கை எடுத்து விசாரிக்கணும். நாங்க வந்து சட்ட ரீதியா போராடி வந்துட்டு இருக்கனால நாங்க இந்த மாதிரி ஜாதி ரீதியா நாங்க சொல்லி திட்டணும் எங்களுக்கு அவசியம் இல்லைங்க ஐயா. ஹைகோர்ட் உத்தரவே இருக்கப்ப நாங்க ஒரு ஜாதி ரீதியா பேசி எங்களுக்கு என்ன வரப்போகுது, இது முறைப்படி இந்த போலி புகாரை நீங்க வந்து விசாரிச்சு நடவடிக்கை இருக்குன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் காவல் துணை ஆணையருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எங்களோட ஜுரிடிக்ஷன் ஃபார்வர்ட் செய்யப்படுது. அப்படியே தான் இருக்கு, இன்னும் ஃபார்வர்டு அது முறைப்படி எந்த நடவடிக்கை எடுக்கல. அதை நாங்க எழுதி கொடுத்துட்டு எங்களை போட்டு மிரட்டாங்க, நான் ஜெயில் உங்களை 2 பேர்த்தையும் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, குடும்பத்தையும் உள்ள வச்சிடணும்னே போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் மிரட்டுறாங்க. நீ கேஸை வாபஸ் வாங்க. நாங்க சிஎம் செல் பெட்டிஷன் தான் கொடுத்துருந்தோம். நேரடி புகார் கொடுத்தாலும் சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கறது இல்லை. அதனால நாங்க சிஎம் செல் பெட்டிஷன் கொடுத்தனால எங்களுக்கு ஆதாரம் வேணுங்கிறதுக்காக நாங்க கொடுத்துருந்தோம். அதனால நாங்க எழுதி கொடுத்ததை வச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஸ் க்ளோஸ் பண்ணனால எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இன்னமும் இருக்குங்க. இந்த ஆக்கிரமிப்பு பத்தி நீங்க போறீங்க, உங்க மேல ஒரு பொய்யான புகார் அதை நோக்கி நீங்க போறீங்க. எந்த மனுவுக்குமே வந்து நடவடிக்கை இல்லை, முழுமையா நீங்க வந்து அதுல ஒரு ஏமாற்றம். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுனதா சொன்னீங்க. இது எப்படி ஆரம்பிச்சது, அந்த ப்ராசஸ் என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்துல நாங்க முறைப்படி கொடுத்த புகார் அடிப்படையில நாங்க வந்து எங்களோட வழக்கறிஞர்கள் வச்சு நாங்க வந்து சட்ட ரீதியா போராடி வந்துட்டு இருக்கோம். ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இன்னமும் ஆர்டர் செய்யாதனால அடுத்த கட்ட நடவடிக்கை சட்ட நடவடிக்கைகள் பட்டுட்டு தான் இருக்கோம். அது கூடிய சீக்கிரத்துல அதுவும் எங்களுக்கு நல்லபடியாக ஆர்டர் வரும், நம்பிக்கை செய்யும். ஓகே. அந்த ஆக்கிரமிப்பு வந்து பாத்தீங்கன்னா அகற்றணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆமா. அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா மெத்தன போக்குல இருக்காங்க. ஆமா. நீங்க உங்க சார்பா உங்க கூட ஊர் மக்களோ இல்ல பொதுவா அவங்க யாருமே வந்து நிக்கலையா? நீங்க எவ்வளவு தனியா பொதுமக்கள் வந்து நிக்கிறாங்க. பட் சட்ட ரீதியா போடுறதுக்கு அவங்கள்ட்ட இது இல்ல. ஒரு பக்கம் மிரட்டல், அவங்க சைடு குடும்பத்துல யாராவது வந்து கேட்டாங்கன்னா மிரட்டல் விடுறது. அங்க இருக்கிற கட்ட பஞ்சாயத்து பண்ற வக்கீல்கள், அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. அதனால பொதுமக்கள் அந்த இடத்துல வந்து நிப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. பட் அவங்களால எதிர்த்து போராட முடியல. சட்ட ரீதியாகவும் நான் படிச்சிருக்கனால நான் வந்து சட்ட ரீதியா போராடி வந்துட்டு இருக்கேன். அந்த ஒரு நாலேஜ் இருக்கனால அதை நம்ம இப்படிதான் அணுகணும், நாமளும் வன்முறையை இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்ட ரீதியா சட்டங்கள் என்ன சொல்லுதோ சட்டப்படி நான் போயிட்டு இருக்கேன். ஒரு புரிதல் இல்லாம இது ஒரு நீர்வழி பாதை, இந்த நீர்வழி பாதை வந்து நம்ம ஆக்கிரமிப்பு நம்ம பண்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஒரு விவசாய குடும்பமா வந்து பல பேருக்கு தெரியாம பண்றதா நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு நீங்க என்ன தகவல் சொல்ல விரும்புறீங்க? அவங்க செய்யற தப்ப நீங்க இது செய்யாதீங்க, நீங்க மாத்திக்க சொல்றீங்க. அவங்களுக்கு அவங்களோட நிலத்துக்கு போறதுக்கு உண்டான முறையான வழி என்னமோ அதுல போய்கிட்டு இந்த ஓனை ஆக்கிரமித்து இருக்கிறது விவசாய நிலத்துக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சு அது தூர்வார எந்த ஒரு தடங்களும் இல்லாம அங்க இருக்கிற குடும்ப பெண்கள் போய் வேலை செய்ய விடாம படுக்கிறது, என்னை நான் வந்து செய்ய விடக்கூடாது, என் தலையே போனாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அரசு அதிகாரிகளை மிரட்டுறது. அப்புறம் அங்க இருக்கிற அரசியல்வாதிகிட்ட போய் அதிகாரிகளை மிரட்டி நீ வேலை செய்யக்கூடாதுன்னு பண்ணதுக்கு இல்லாம நீங்க உங்களோட வழி என்ன வழியோ அது வழி போய்கிட்டு அந்த வழியை நீங்க அந்த ஆக்கிரமிப்பு வந்து அரசு அதிகாரி எடுத்து தூர்வாரி அந்த நீர்த்தேக்கமா பண்ணி கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப அந்த எங்களோட கிராமத்துக்கே பயனளிக்க நான் கேட்டுக்கிறேன். உங்க சார்புல ஒரு பிரச்சனை, ஆனா அது வந்து ஒரு பொதுவான பிரச்சனை. நீங்க மட்டும் நல்லது அனுபவிக்க போறது, அந்த ஊருக்கே அது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த பாதையை ஆக்கிரமிப்பு பண்றதுனால உண்மையாலே எதுவும் மாற போகுது இல்லை. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரியே அரசாங்கம் அவங்க எடுக்கதான் போகுது. அவங்கள்ட்ட நாங்க சொல்லிக்கிறது, ஒரு தனிநபர் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போராடும் போது குறைஞ்சபட்சம் அவர் ஒரு பாதுகாப்பு கூட இல்லாம மிரட்ட வர்றது, பேசினா வந்து அடிக்க வர்றது, பிரச்சனை பண்றது, அங்க வந்து கேட்க வர அந்த அரசு அதிகாரிகளை வந்து மிரட்டி பயமுறுத்தி அனுப்பிச்சு வைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பண்றதுனால எதுவும் மாற போகுதுல. குறைஞ்சபட்சம் உங்களுடைய போராட்டம், உங்களுடைய பிரச்சனை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி அம்மா நீங்க இந்த காணொலியை பாத்தீங்க அப்படின்னா நேரடி ஆய்வு செஞ்சு இது அங்க இருக்க அதிகாரிகள் உத்தரவு போட்டு உடனடியாக இந்த நடவடிக்கை இருக்குன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் பிருந்தாதேவி அம்மாவுக்கு நான் என்னோட வேண்டுகோளா வைக்கிறேன். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் நீங்க அனுபவிக்கிற ப்ராப்ளமா சொல்றதுக்கு விஆர் ட்ரூத் மீடியா ஒரு பாலமா இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த வகையில உங்க பிரச்சனை கண்டிப்பா நிறைவேற்றப்படும். பார்க்குற காணொலியை பார்க்குற அரசு அதிகாரிகள் இல்லை இதுல யாராவது நடவடிக்கை எடுக்க முடியுன்ற பட்சத்துல உங்களுடைய குறைஞ்சபட்ச சப்போர்ட் நீங்க செஞ்சீங்கன்னா கூட போதும். ஒரு ஊருக்கே நீர் நிலத்தடி நீர் வந்து பாத்தீங்கன்னா மீட்டு தரப்பட்டிருக்கும். ஸோ அந்த வகையில நாங்களும் வேண்டுகோள் வச்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாரையும் அன்னைக்கு பார்த்துட்டீங்க, நீதிமன்றங்கள்ல பெட்டிஷன் கொடுத்தீங்க, அரசு அதிகாரிகள்ட்ட பெட்டிஷன் கொடுத்தீங்க, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான தீர்வு உங்களுக்கு கொடுக்கல. இப்போ வரைக்கும் ஒரு பெட்டிஷன் மட்டும் வாங்கி அதுல அந்த கோர்ட் கொடுத்த பெட்டிஷன் மனுக்குமே வந்து நடவடிக்கை எடுக்காம அரசு அதிகாரிகள் தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்குது, என்ன பண்ணலாம் ஐயா? அடுத்த கட்ட நடவடிக்கையும் நாங்கள் அதே உயர்நீதிமன்ற அறிக்கை அதே உத்தரவு கொடுத்த நீதிபதிகள் முன்னாடி ஆச்சரிட்டு, ஐயா நீங்க உத்தரவு இந்த மாதிரி பிறப்பித்தீங்க ஐயா, இந்த மாதிரி அதிகாரிகள்னா அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட மறுபடியும் நாங்கள் கண்டெம்ட் போறதா நாங்கள் வந்து முடிவு செஞ்சிருக்கோம். அதுக்குண்டான வேலைகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். நன்றி யோகேஷ். நன்றிங்க. நன்றி நேயர்களே.